ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கு ஆசையில் இன்றைக்கி சத்யா அவங்க மாமா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் எப்படியெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்கன்றதையும், இந்த பக்கம் மனோஜ் ரோஹிணி கிட்டே நீ கண்டிப்பாக அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்துறதையும் வாங்க எப்படி நடக்குதுன்றத கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே முத்துவும் மீனாவும் எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணாலும் சத்யா நான் என் மாமனார் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில் முத்து இது சத்யா மட்டும் தனியாக முடிவெடுத்தது, ரேகாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளே இவனுக்கு புத்திமதி சொல்லுவா, அதனால் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒன்னே சத்யா மனோஜுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா, அவருக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எங்கள் 2 பேருக்கும் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் தாண்டா கல்யாணம், நீ ரேகாவை கூப்பிட்டுட்டு வந்துருன்னு சொன்ன உடனே அதான் அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா, அவங்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அவங்க எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதான் அவங்க விருப்ப பிரகாரம் நாங்கள் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிருமோன்னு நாங்கள் எங்களுக்கு தோணுது, அதனால தான் கல்யாணம் பண்ணுறோன்றாங்க. உடனே சத்யா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாட்டினா டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, அதை விட்டுட்டு இன்னொருக்கா கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, என்னாலாம் வர முடியாது அப்படின்றான். அதை கேட்டுட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் கடுப்பாகி இதே இப்பெல்லாம் பேசாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பயும் சத்யா அடங்காமல் இதை ரேகா கிட்டேயும் என் மாமியார்கிட்டையும் சொன்னால் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இப்போ தான் அந்த வீட்டில் எங்களை ஏற்றுக்கிட்டு எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க, நாங்கள் பண்ண தப்புக்கு அவங்க எங்களை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம், இதில் என் மரியாதையை குறைச்சிக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாங்க. உடனே மீனா என்னடா அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே பார்க்குறாங்க. ஆனால் முத்து கைப்பிடிச்சி இழுத்து அதான் அவன் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான்ல அவனை விடு. உடனே மீனாவோட அம்மா அவனுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னேன், பரவாயில்ல நம்ம சத்யா தானே, அவன் பேசுறதுலேயும் எந்த ஒரு தப்புமே இல்லையே, அவனை பொறுத்தவரையும் இது ஒரு பொம்மை கல்யாணம் தானே, என் பாட்டிக்கு தானே உடம்பு சரியில்லை, அப்போ நான் தானே பார்க்கணும், அவன்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னாங்க. உடனே மீனாவோட அம்மா ஐயோ உங்கள் பாட்டி எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் மீனாவெல்லாம் சொந்த பேத்தி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்காகவாது நாங்கள் வரணும் இல்லைன்னு சொன்னோன்னே என்னடானா இப்படி பேசிட்டு போகிறான்னு சொன்னோன்னே முத்து அவனை பொறுத்தவரையும் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலிக்கு போயிருக்கான், அவனுக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும்ல, அவனுக்கும் இப்போதைக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குது, எங்கே நமக்கு கிடைச்ச மரியாதை போயிருமோன்னு சொல்லி பயப்படுறான், மற்றபடி அவன் மொத்தமாக மாறிட்டான்றது கிடையாது இல்லத்த, அவன் எப்பயுமே நம்ம சத்யாதான்ட்ட அப்படின்னு சொன்ன உடனே மீனாவோட அம்மா இருந்தாலும் அவன் அப்படி பேசியிருக்க கூடாது மாப்பிள்ள, நான் எப்படியாவது அவனை கூப்பிட்டு வரேன்னு சொன்ன உடனே முத்து அதுக்கு நீங்கள் அவனை வற்புறுத்தெல்லாம் வேண்டான்ட்ட, அப்படிக்காக இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அவன் வரணும்னு கணக்கு கிடையாது, அவன் நல்லா இருந்தால் நமக்கு போதும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறாங்க முத்து. நெக்ஸ்ட் சீனில் ஷோரூமில் வச்சு மனோஜி மொட்டபாஸ் கிட்டேயும் ஜீவா கிட்டேயும் ஏன் போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்ட உடனே வர கஸ்டமர்ஸை நாங்கள் எப்படியும் பேசி வாங்க வச்சிடறோம், ஆனால் புது கஸ்டமர்ஸ் யாராவது வந்தால் தானே நாங்கள் புதுசாக பொருளை விற்க முடியும், புதுசாக தான் யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் அதான் நம்ம ஆடெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோமே, அப்புறம் ஏன் வரமாட்டாங்கன்னு சொன்ன உடனே இவன் அதுக்கு ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னால் மட்டும் போதாது, அதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் பண்ணணும்ல, அதுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்ல, அதுக்கு காசு வேணும்லன்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் காசுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மொட்டபாஸ் அதான் நீ பெரிய எடுத்து மாப்பிள்ளை ஆகிட்டல, அப்புறம் என்ன அவங்கள்ட்ட கேளுன்னு சொன்னோடனே அவங்க டிவோர்ஸ் ஆகாமல் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க போல், அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்மளால் காசு வாங்க முடியாது அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் ரோஹிணி ஷோரூமுக்கு வந்து ஜீவாவையும் மொட்டபாஸையும் முறைச்சி பார்த்த உடனே மொட்டபாஸ் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னோடனே ஜீவா நம்மளை போக சொல்கிறாங்க, அதுக்கு தான் அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. மனோஜ் என்ன விஷயம் ரோஹிணின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம 2 பேரும் கிருஷ்ண கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி என்னன்னா ஸ்டாஃப்ஸான அந்த 2 பேர் ஜீவாவையும் மொட்டபாஸையும் கூட கூப்பிட்டு வா, அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா அவனுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்லன்னு சொன்ன உடனே இங்கே மொட்டபாஸ் ஜீவா கிட்ட பாத்தியா காமெடி என்ன வில்லன் ஆக்கிட்டாங்க, நம்ம 2 பேரையும் ஜோக்கர் ஆக்கிட்டாங்க அப்படின்றாங்க. உடனே மனோஜ் கடுப்பாகி என்ன இங்கே சும்மா நின்றுட்டீங்க, போய் கஸ்டமரை பாருங்கன்னு சொல்லி வரட்டி விட்டுட்டு ரோஹிணிகிட்ட வந்து என்னாலாம் பீச்சுக்கு வர முடியாது, எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்குன்னு சொன்ன உடனே ரோஹிணி கிறிஸ் சந்தோஷமா இருக்கணும் அதனால நீ வந்தாகணும்னு சொன்ன உடனே என்னால் வர முடியாது ரோஹிணி, ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்பில் மீட் பண்ணி பேசினதையே முத்து எப்படியோ கவனித்து வீடியோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்பி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே ரோஹிணி கடுப்பாகி முத்துக்கு வேற வேலை இல்லையா, அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே மனோஜ் அவனுக்கு அதான் வேலை, அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்றதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அவனுக்கு வேலை. இந்த வீடியோவை பார்த்ததும் அம்மா என்னை எப்படிலாம் திட்டினாங்க தெரியுமா, இன்னும் ரோஹிணி கூட தான் சுத்திரியா, உன்னை அடங்க மாட்டியான்ற மாதிரி ரொம்ப திட்டினாங்கன்னு சொன்னோடனே ரோஹிணி நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, நீயா என்ன வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உங்கள் அம்மா வேணான்னு சொல்கிறாங்கன்றதுக்காக நீ என்ன வேணான்னு சொல்லலை, எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே மனோஜ் நீ என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கன்னு சொன்ன உடனே அவங்க அதுக்கு என் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கணுன்னே அவன் அமைதியாக இருக்கான். பார்த்துட்டு ரோஹிணி நீ கிறிஷோட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவனோட பிஹேவியர்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, எங்கள் கூட இன்றைக்கி பீச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே மனோஜ் என்னாலாம் கண்டிப்பாக பீச்சுக்கு வர முடியாது, வேணுன்னா நான் வீட்டுக்கு வர வெளியே வச்சு அன்னைக்கு முத்து பார்த்தேன், அடுத்து யார் பார்ப்பாங்கன்னுலாம் என்னால் தெரியாமல் பயந்துக்கிட்டே இருக்க முடியாது. உடனே ரோஹிணி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி அப்போ நீ வீட்டுக்கே வா, நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம், எப்போ வரேன்றதை மட்டும் எனக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன்ட்டு போகிறாங்க. கரெக்டாக ரோஹிணி வெளியே வர பார்க்கும்போது ரோஹிணியை எப்பயும் செக் பண்ணுற டாக்டர் பார்த்துட்டு ஐயோ இவங்களா நமக்கு செக்அப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே அவன் இன்னும் நீ செக்அப்லாம் போயிட்டுருக்கேன்னு சொல்லி திட்டுவானேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் மண்டையை வச்சு மறைக்கிறாங்க. இருந்தாலும் டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து ஹாய் ரோஹிணி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னொடனே இது என் ஹஸ்பண்டோட ஷாப்புன்னு சொன்னோடனே எனக்கு கூட பொருள் வாங்கணும் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வர்றாங்க. உடனே ரோஹிணியும் மனோஜ்கிட்ட இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கு கொஞ்சம் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் ரோஹிணி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இது பரவாயில்ல டாக்டர்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க.
நான் டாக்டர் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அடுத்த செக்கப் எப்போ அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, நான் டைரியை பார்த்து சொல்கிறேன் டாக்டர்னு சொன்னோடனே அப்பயும் டாக்டர் விடாம அடுத்து ஸ்கேனு செக்கப்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் ரெகுலராக வந்துருங்க, டேப்லெட்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேப்லெட்லாம் ஒழுங்காக சாப்பிட்றேன், செக்கப்புக்கெல்லாம் ஒழுங்காக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மனோஜ் கடுப்பாகி மொட்டை பஸ்ஸை கூப்பிட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு நல்ல பிராண்டடான இண்டக்ஷன்ஸ் காமிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு ரோஹிணி கிட்ட நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, இதுக்கு மேலே குழந்தைய வச்சுக்காத, ஆப்ரேஷன் பண்ணிருன்னு சொன்னேன்லன்னு சொன்னோடனே ரோஹிணி அதான் எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன்ல அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் இதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடணும், லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், வேணும்னா நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொன்னோடனே ரோஹிணி சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்ட உடனே கிருஷ்ணன் நீ பீச்சுக்கு கூட்டு போகணும்னு சொன்னா யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்ற, ஆனால் இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுனா மட்டும் நீ டாக்டர் கிட்ட வருவேன்னு சொல்ற, உன்னை என்ன சொல்றதுனே தெரியல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் இல்லை நான் சொல்ல வர அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னோடனே ரோஹிணி வாழ்க்கையில் நடக்கிறதே என்னால் புரிஞ்சுக்க முடியல, இதில் நீ சொல்கிற வார்த்தையில் இருக்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும், எனக்கு எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு தெரியும், பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ரோஹிணி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மனோஜ் என்னடானா கருவை கலைக்கிறதுலே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கானே, இவனை எப்படி நம்ம மாற்றுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சு போயிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் எதர்ச்சியாக அந்த பக்கம் ஆட்டோவில் போன வித்யா அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விட்டதுக்கப்புறம் ரோஹிணியை பார்த்து ஏன்டி இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க மாட்டியான்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சரி சரி இருக்கட்டும்டி நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரோஹிணி அழுதுட்டு இருக்கதை பார்த்த வித்யா ஏன்டி அழுகுறான்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் கடைக்கு மனோஜை பார்க்குறதுக்காக போனேன், அவன் என்னை பார்த்ததும் நல்லா இருக்கேன்னு கூட கேட்கல, அபார்ட் பண்ணிட்டியான்னு தான் கேட்குறான், எனக்கு இப்போல்லாம் என்னை பற்றி அக்கறையே கிடையாதுன்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே வித்யா இப்போ எதுக்கு நீ மனோஜெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரோஹிணி என்ன பண்ண சொல்கிற, என்னால் அவனை பிரிஞ்சு இருக்க முடியல, அதனால தான் அவனை போய் பார்க்குறேன்னு சொன்ன உடனே ரோஹிணியோட அம்மாவும் அழுதுகிட்டே வித்யா கிட்ட வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு என் பொண்ணு அவள் வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு, என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் வயிற்றுலாம் எரியுது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதோட விடாமல் ரோஹிணியை பார்த்து அவர் தான் உன் கூட வாழ மாட்டேன், இந்த வயிற்றில் இருக்க குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர் கூட நீ எப்படி வாழ முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி ரொம்ப கோவமா கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வித்யா அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போயிருங்க, நான் பொறுமையாக அவ கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து நீ எப்போ போனாலும் அபார்ட் பண்ணுறதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட அவருக்கு உன் மேலே அக்கறையே கிடையாது, இந்த மாதிரி நேரத்தில் நீ அந்த குழந்தைய பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்ல பண்ண அப்பா யாருன்னு கேட்டுச்சுன்னா நீ என்ன பதில் சொல்வேன்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி ரொம்ப கோவமா மனோஜும் அவங்க அம்மாவும் சொல்கிற மாதிரி நீ என்ன அபார்ட் பண்ணிடுன்னு சொல்றியடி அப்படின்னு கேட்ட உடனே வித்யா நான் அடுத்து உன் லைஃப்பில் நீ என்ன பண்ண போகிறேன்னு தான் சொல்லி கேட்குறேன், உன்னை கண்டிப்பாக அபார்ட் பண்ணணும்னு சொல்ல அபார்ட் பண்ண சொல்லுன்னு சொல்கிற அளவுக்கு கேவலமானவளும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போயே மனோஜ் இப்படிலாம் பண்ணுறாரு, இன்னும் நீ அபார்ட் பண்ணலன்னு தெரிஞ்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவார், இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு வயிறும் தெரிய ஆரம்பிச்சிடும், அதுவே உன்னை ஈஸியாக எல்லார்கிட்டையும் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் அவன் போக்கிலே போகலான்னு சொல்லிட்டு நான் அபார்ட் பண்ணுறதுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்கிறேன்னு சொன்ன உடனே வித்யா உடனே அதுக்கு நீ கண்தடுப்புக்காக தான் சொல்கிறேன்றதை அவர் கண்டுபிடிச்சாருன்னா இன்னும் நீ என்கிட்ட போய் தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெறுத்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட விடாமல் வித்யா ஆல்ரெடி உனக்கு கிறிஷ் இருக்கான், மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உன்னால் இன்னொரு கல்யாணம் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி அதுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுற மாதிரியெல்லாம் ஐடியா கிடையாது, நான் வாழ்ந்தா மனோஜ் கூட மட்டும்தான் வாழ்வேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்க்கமாக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த ரோஹிணியோட அம்மா உள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் இவ இப்படி தான் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. உடனே ரோஹிணி நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே வித்யா மனோஜ் அவரோட குழந்தைன்னு தெரிஞ்சு தானே அபார்ட் பண்ண சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி நல்லவராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அவராக பேசுறது கிடையாது, அவரை பேச வைக்கிறாங்க, மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் தான், அவரை எப்படி நான் திருத்தி என் பக்கம் கொண்டு வந்துருவேன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வச்சு தான் நான் மனோஜோட வாழ முடியும், அந்த குடும்பத்துக்குள்ளேயும் போக முடியும், அது எல்லாத்துக்குமே இந்த குழந்தை பிறக்கணும், அப்போ தான் இதெல்லாமே நடக்கும் அப்படின்றாங்க. இந்த ரோஹிணி என்னடானா இந்த குழந்தைய வச்சு அந்த குடும்பத்துக்குள்ளே போனால் அவன் கூட வாழணும்னு நினைக்கிறான், அந்த குழந்தை இருந்துச்சுன்னா எங்கே நம்ம கூட வாழ வந்துருவானோன்னு மனோஜ் நினைக்கிறான். மொத்தத்துக்கு எவனும் குழந்தையா பார்க்கல, ஏதோ ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் பார்க்குறானுங்க. நெக்ஸ்ட் சீனில் முத்துவும் மீனாவும் நகை எடுக்கிறதுக்காக நகை கடைக்கு வர்றாங்க. இப்போ முத்து கையில் ஏதோ பேப்பர் வச்சிருக்கதை பார்த்துட்டு என்னங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டோம். உனக்காக தான் கம்மல் மோதிரம் தாலி செயின்லாம் வாங்குறதுக்காக லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன்னே ஏங்க நீங்கள் தான் இப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்ட உடனே முத்து ஆல்ரெடி உனக்கு போட்ட தாலியை அம்மா பிடுங்கிக்கிட்டாங்க, ரெண்டாவது போட்ட தாலியை நீ வீட்டை அமைக்கிறதுக்காக எனக்காக கொடுத்துட்ட, நான் அதனால் உனக்கு கண்டிப்பாக பண்ணியே தருவேன், இது உனக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது, கண்டிப்பாக உனக்கு பண்ணி தருவேன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோதிரத்தில் எம்முன்னு போட்டு வாங்கலாமான்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைங்க கந்திஸ்டி போடும், அதனால நம்ம நார்மலாகவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மோதிரம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒர்க் பண்ணுறவங்க டைமண்டில் வேணா பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் வேண்டாம் தங்கத்திலே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து உடனே வைரத்தில் வாங்கி கொடுக்குறனாலும் உனக்கு அப்போ நான் வாங்கி தரேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மோதிரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரவியும் சுடுதியும் கூட அதே கடைக்கு வராங்க. அதை பார்த்த முத்து நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே ரவி பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் சாப்பிட வந்தேன்னு சொன்னோடனே முத்து பாரு மீனா பேசாத ரவி கூட இப்போ எப்படிலாம் பேசுகிறான்னு சொன்னோடனே உங்கள் தம்பி ஆச்சு அப்புறம் பேசாமல் இருக்க முடியுமா அவர் அப்படின்றாங்க. ஸ்ருதி நாங்கள் மேரேஜுக்காக ஜுவல்ஸ் வாங்க வந்தோன்னு சொன்ன உடனே மீனா நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கலாமேன்னு சொன்னோடனே சரி அதான் நம்ம வந்துட்டோம்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜுவல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க.
முத்து ஒரு மோதிரத்தை செலக்ட் பண்ணி ஸ்ருதி கிட்ட கொடுத்து இது மீனாவுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்ட உடனே ஸ்ருதியும் இது மீனாவுக்கு ரொம்ப அழகா இருக்கும், என்ன முத்து உங்க டேஸ்ட் வர வர சூப்பராகவும் போயிட்டு இருக்கு காஸ்ட்லியாகவும் போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே மீனா அதுக்கு ஏன் நான்லாம் காஸ்ட்லியா எடுக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னோடனே நீங்க நல்லதா எடுப்பீங்க ஆனா காஸ்ட்லியா கண்டிப்பா எடுக்க மாட்டீங்க. உடனே முத்து பாத்தியா மீனா உன்னை பத்தி பழக்குறள் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நகையை பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து நிறைய தாலியை பார்த்துட்டு ஒரு தாலியை செலக்ட் பண்ணி மீனா கையில கொடுத்து நான் சொன்ன மாதிரி என் வாக்க காப்பாத்திட்டேன், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த செயினை தான் தங்கத்துல போடுற அப்படின்றாங்க. உடனே மீனா ஒரு ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தோட பார்க்குறதோட எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரோமோல 2 ஜோடிங்க கல்யாணத்துக்காக மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஸ்ருதி எல்லாருக்கிட்டே யாரோட கை ரொம்ப நல்லா சவக்குதோ அவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே முத்து மீனா கை தான் நல்லா சவக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மீனா அதுக்கு அப்படிலாம் என் கை தான் ஃபஸ்ட்டு நல்லா சவக்கும்னு நம்பாதீங்க, எங்கள் அத்தை கை தான் நல்லா சவக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்கு ஐஸ் வைக்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. இந்த மனோஜ் பைய கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.